இதுதான் நான் புதுசாக செஞ்ச இன்குபேட்டரோட செட்டப். இது நான் முதல்ல சின்ன லெவலில் செஞ்சுருந்தேன். அது ஒரு 6 முட்டை வைக்கிற மாதிரி. ரெண்டாவது பெருசாக ஒரு 50-60 முட்டை வைக்கிற மாதிரி செய்யணுன்னு ஆசை இருந்துச்சு. அதனால் இந்த இன்குபேட்டர் செஞ்சுருந்தேன். இதுதான் இன்குபேட்டரோட ஃப்ரெண்டு. நடுவில் டெம்பரேச்சர் கண்ட்ரோலரு, இங்கிட்டு டைமர். அது ஒரு 2 ஹவர்ஸுக்கு ஒரு தடவை 1 நிமிஷம் அப்படியே ரொட்டேட் ஆகும் உள்ளேக்கு. அதுக்காண்டி டைமரு. இங்கிட்டு டெம்பரேச்சர் முட்டைக்கு எவ்வளோ இருக்கணுங்கிறதுக்காண்டி டெம்பரேச்சர் கண்ட்ரோலரு. இந்த பக்கம் ஃபேன் ஓடுது. டெம்பரேச்சர் எல்லா பக்கம் ஈவனாக ஒன்று போல் பரவணுங்கிறதுக்காண்டி ஒரு ஃபேன் மாட்டியிருக்கோம். அதுக்காண்டி நம்ம என்னோடய பழைய மொபைலோட அடாப்டரை ஒன்று வச்சு அது ஃபேனுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதுதான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு இன்குபேட்டரோட மேலே உள்ள மூடி. இதுதான் உள்ளே உள்ளது எக் மூவிங் ட்ரே. இது இப்போ இந்த டெம்பரேச்சர் குறைஞ்சோன்னா லைட் எரிஞ்சிட்டு, இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு டிப்பு 1 நிமிஷம் இது உள்ள அந்த மோட்டர் சுற்றும். அதுக்கு தான் டைமர் செட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் இது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதான் பார்க்கிங்க. உள்ளே இப்போ நான் ஒரு 4 முட்டை மட்டும் தான் சாம்பிளுக்கு வச்சுருக்கேன். அதனால் ஒரே ஒரு பல்ப் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கு அடியில் நம்ம மூவிங் ட்ரேக்கு அடியில் தண்ணி வச்சுருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக வெளியிலேருந்து ஊற்றுற மாதிரி. அது ஆக்சுவலாக இதில் வச்ச 4 முட்டையுமே எனக்கு பொரிச்சிட்டு. இதுதான் அந்த ஃபுல் செட்டப்பு. ஒயரிங்லாம் இன்னும் அடுத்த அலைன் பண்ணலை. நல்லா இப்போ